وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله سلام الله سلام الله على رسول الله سلام وكم من كربة تنتهي بأهل البدر يا الله بأهل البدر يا الله سلام الله سلام الله على طه رسول الله صلاة الله والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم وشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد واعلموا أن فيكم رسول الله. கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, பாக்கியம் நிறைந்த இந்த மஜ்லிஸிற்கு வருகை இருக்கக்கூடிய பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. அவனுடைய பரிசுத்தமான அடியார்களில் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. அல்லாஹுவை வணங்கி வாழ்வதிலே இன்பத்தையும் இரு உலகத்திலேயும் மகத்தான வெற்றியையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வானாக. வாழ்க்கையின் எல்லாவிதமான சோதனைகள், கஷ்டங்கள், நோய் நொடிகள், வறுமைகள், நம்மை அழுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாவற்றை விட்டும் அல்லாஹு தஆலா நமக்கு மீட்சியை தந்து அவனுடைய பேரருளை துன்யாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக்கி தந்தருள்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை, அவர்களுடைய புகழை சொல்வதற்காக அவர்களின் மீது புகழ் பாக்கல் பாடியும், அதேபோல அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அளித்த மேன்மையை பற்றி, அதனுடைய தனித்தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது சிலர் சொல்கிறார்கள், நாயகத்தை நீங்கள் இறைவனின் அந்தஸ்திற்கு கொண்டு சென்று விட்டீர்கள், ரசூலை நீங்கள் இறைவனின் அந்தஸ்திற்கு கொண்டு சென்று விட்டீர்கள். ஒரு விஷயத்தை அழுத்தமா நாம விளங்கிக்கிறோம் பெருமக்களே. எப்பொழுது பிறந்த நாள் என்பது இருக்கிறதோ, எப்பொழுது வஃபாத் என்பது எப்பொழுது ஒரு ஆளுக்கு இருக்கிறதோ, அவங்களுடைய பிறந்த நாளை பற்றி சொல்கிறோம், அவங்களுடைய வஃபாத்தை பற்றி எப்பொழுது நாம் சொல்கிறோமோ அப்பொழுது அல்லாஹ் என்ற தன்மையை விட்டும் அவர்கள் நீங்கி விட்டார்கள் என்றார். ஏனென்றால் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும். உலகத்தில் பிறக்குதல் என்ற ஆற்றல் என்பது அல்லாஹ்விற்கு சொந்தமான ஒன்றல்ல. பிறப்பு இறப்பை விட்டு நீங்கிய பரிசுத்தமானவன் அல்லாஹ். பிறப்பு என்பது எப்பொழுது யாருக்கு வந்து விட்டதோ, இறப்பு என்பதை பற்றி எப்பொழுது சொல்ல ஆரம்பித்து விட்டோமோ அவர்கள் அல்லாஹ் அல்ல என்ற வாசகம் அதிலே அழுத்தமாக அமைந்திருக்கிறது.
எனவே எப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் திருவிழா என்ற பெயராலே அவருடைய சீரத்தை, அவர்கள் தொடர்பான வரலாறுகளை, தீனுடைய மற்ற விஷயங்களை நாம் பரிமாறிக் கொள்கிறோமோ, அந்த பிறந்த நாள் இறந்த நாள் என்ற செய்தி வரும் பொழுதே அவர்கள் அல்லாஹ் இல்லை என்பதற்கு அதுவே ஒரு சாட்சி. பெருமக்களே, அத்தோடு யாராவது வலிமார்களை பற்றி புகழ்ந்து சொன்னாலோ, நபிமார்களை பற்றி அந்தஸ்தாக சொன்னாலோ, அவர்களை அல்லாஹ்விற்கு நெருக்கமாக கொண்டு செல்கிறோம் என்று சொல்வதற்கிறதே, ஒரு சாதாரண முஃமின் அப்படி சொல்ல மாட்டான். ஈமான் உள்ள யாரும் அப்படி நினைக்க மாட்டார். பெருமக்களை, அல்லாஹுவாக ஆக்குவதாக இருந்துச்சுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கணும். நஊது பில்லாஹ், கற்பனையிலே நினைக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சின்ன வரலாறு குர்ஆன் ஷரீஃபிலே சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய வரலாறு. நம்ரூத் என்ற கொடியவன், அவனிடத்தில் தூதராக அனுப்பப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வினுடைய வஹதானியத்தை எடுத்து சொன்னார்கள். அவன் மறுத்தான். நான் தான் ஆண்டவன் சொன்னான். நம்ரூத் நான் தான் ஆண்டவன் சொன்னான். அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க் இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய ரப்பு அல்லாஹ் தஆலா இருக்கிறான், அவன் ஹயாத்தாக்குவான் மௌத்தாக்குவான். இவன் சொன்னா நானும் ஹயாத்தாக்குவேன் நானும் மௌத்தாக்குவேன். ரெண்டு பேரை கூப்பிட்டான், ஒருத்தனை போட்டு தள்ளிட்டான், இன்னொருத்தர் போயிட்டு வான்னு சொன்னான். ஒரு ஆளை ஹயாத்தாக்கிட்டு இன்னொரு ஆளை மௌத்தாக்கிட்டேன். இந்த மடையனுக்கு இப்படி புரிய வச்சா விளங்காதுன்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, என்னுடைய ரப்பு இருக்கிறானே அல்லாஹ் தஆலா கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான். நீ ரப்பாக இருந்தால் ஃபஅத்தி பிஹா மினல் மக்ரிப், மேற்கிலிருந்து உதிக்க செய்யும் சொன்னான். நீ ரப்பா இருந்தால் மேற்கிலிருந்து உதிக்க செய். ஃபபஹித்தல்லதி கஃபர், நிராகரித்த அவன் தடுமாறி விட்டான், வாயடைத்து போய்விட்டான் என்று குர்ஆன் சொல்லுது. ஒரு சின்ன கற்பனை இந்த இடத்துல, ஒருவேளை நம்ரூத் மேற்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்திருந்தான் என்ன அர்த்தம்? அவன் தான் ரப்புன்னு தானே அர்த்தம். ஒருவேளை கற்பனையில நடக்கல, ஒருவேளை கற்பனையிலே மேற்கில் இருந்து சூரியனை நம்ரூத் உதிக்க செய்திருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாதத்தின்படி அவன் ரப் அல்லவா? உதிக்க செய்யல என்பது வேறு விஷயம். ஆனால் அதே காரியத்தை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். மறைந்த சூரியனை உதிக்க செய்தார்கள். நாம் சொல்றோம் அவங்கள பார்த்து ரப்புன்னு. வாக்கு, அதாவது இப்படிப்பட்ட ஒரு வாதத்திற்காக பேசுவதாக இருந்தால் கூட திருநபியை சொல்ல வேண்டும். நஊது பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய அப்தாக, பரிசுத்தமான அவர்களுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமையாக, அவனுடைய ஒப்பற்ற ரசூலாக இருக்கிறார் என்று நாம் நம்பியிருக்கோம். பெருமக்களே, சரியாக சொல்ல போனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி நாம விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்கல், அதுதான் உண்மை. அவங்களை பற்றி ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் விழாதுன்னு வருது. உலகத்தில் ஏதாவது உருவத்துக்கு நிழல் விடாம இருக்குமாங்க? துன்யால அப்படி ஒரு பொருளே இல்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிழல் விடாது அவருடைய தோற்றத்திற்கு. என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தில் ஏதாவது ஒரு தோற்றம் கொண்ட ஒரு பொருள் அதற்கு நிழல் விடாமல் இருக்குமா? தோற்றமாக இருந்தார்கள், ஆனால் நிழல் விழாது. ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுடைய செய்தி. அப்படியானால் ஒரு விஷயம் நாம விளங்க வேண்டிய அளவுக்கு அவங்களை விளங்கலன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. இதை விளங்கிட்டா ஓரளவு விளங்கிட்டான்னு அர்த்தம். பெருமக்களே, அல்லாஹ் தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான்மண்டலத்தை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். கை காட்டினார்கள், சந்திரன் பிளந்தது. கை காட்டினார்கள், சந்திரன் பிளந்தது. தன்னை பிடிக்க ஓடி வந்தார் ஹிஜ்ரத்தின் பொழுது, தன்னை பிடிக்க ஓடி வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு உத்தரவிட்டார்கள், அவனை பிடி என்று சொன்னார்கள். பூமியை பார்த்து, பூமியை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ் தஆலாவினுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல் அவ்வளவு பெருமக்களே. சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலம், மிஸ்ர் தேசத்தின் கவர்னராக ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் அனுப்பப்படுகிறார்கள். போன உடனே அங்க உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த மிஸ்ர்ல ஒரு பழக்கம் இருக்குது, நைல் நதின்னு ஒண்ணு ஓடுது. அங்க உள்ள அதிகாரியாக கவர்னரா பொறுப்பேற்ற உடனே நாட்டினுடைய கலாச்சாரம் என்ன, மக்களுடைய பழக்க வழக்கம் என்ன, அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, எல்லாத்தையும் விளக்கி சொன்னாங்க. இங்க ஒரு நைல்னு ஒரு நதி இருக்கும், வருஷத்துக்கு ஒரு தடவை வத்தி போகும். பவுனான் எங்களுக்கு ஒரு மாசம் இருக்குது, அந்த மாசத்துல தண்ணி வத்திரும். ஒரு இளம் பெண்ணை நகைகள் பூட்டி அலங்கரித்து அழகான ஒரு பெண்ணை உயர்ந்த ஆடைகளை உடுத்தி கொண்டு வந்து நைல் நதியிலே நிறுத்தி நாங்கள் அறுத்து பலியிடுவோம். அப்படி பலியிட்டாலும் தண்ணி ஓடும்.
சையதுனா அம்ர் இப்னு அல்-ஆஸ் சொன்னாங்க, இன்னல் இஸ்லாம் யஹ்தி மா கான கவ்லஹு, இஸ்லாம் இப்படிப்பட்ட மூட பழக்கங்களை ஒழித்து விட்டதற்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரி அந்த மாசத்துக்கு தண்ணி வத்தி போச்சு. கவர்னர் சொன்னாங்க, அவங்க என்ன செய்யறது, ஜனாதிபதி கடிதம் எழுதினாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 கடிதம் எழுதினாங்க. ஒன்னு ஜனாதிபதிக்கு, இன்னொன்னு யாருக்கு தெரியுமா, நைல் நதிக்கு. ஐயத்துஹன் நீல் இன் குன்தி தஜ்ரி மின் கிபலிகி ஃபலா தஜ்ரி, மிஸ்ரில் ஒலித்தோடும் நைல் நதியே, உன்னுடைய சுய விருப்பத்தின் பிரகாரம் தான் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று சொன்னால் இனிமேல் ஓட வேண்டாம். வயின் கான அல்லாஹு யுஜ்ரீகில் வாஹிதுல் கஹார் ஃபஅஸ்அலுல்லாஹ அன் யுஜ்ரியக, மகத்துவமும் ஆற்றலும் அடக்கியாலும் தன்மை கொண்ட தனித்தவனான ரப்பினுடைய உத்தரவை கொண்டுதான் உன் ஓட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இனிமேல் வற்றக்கூடாது. இன்றும் மிஸ்ரில் நதி ஓடுதுன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு உத்தரவு பெருமக்களே. அந்த ஓட ஆரம்பித்த நதிதான் இன்று வரை வற்றவில்லை, வற்றாது. அது அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உத்தரவு. நாம விளங்கல்ல பெருமக்களே, அந்த பெருமக்களை விளங்க வேண்டிய அளவிற்கு விளங்கவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா வான்மண்டலத்தை வசப்படுத்தி கொடுத்திருந்தான், பூமியை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். கந்தக்கினுடைய யுத்தத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னைக்கு ராத்திரி ஒரு கடுமையான காற்று வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதஹுப்பு அலைக்குமுல் லைலத ரீஹுன் ஷதீத், இன்று இரவு கடுமையான ஒரு காற்று வரும். அப்படி காத்து வரும் பொழுது எல்லாரும் குப்புறப்படுத்துக்கங்க, எல்லாம் குப்புறப்படுத்துக்கங்க, அல்லது உட்கார்ந்துருங்க, நிக்காதீங்கன்னு சொன்னாங்க. உத்தரவிட முடியுமா? ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், காத்து வரும், படுத்துக்கங்க, யாரும் நிக்க கூடாதுன்னாங்க. அப்படி காத்து வர்ற நேரத்தில் ஒரு ஆள் அவருடைய ஒட்டகத்தை தேடிட்டு போயிட்டு இருந்தார். ஒட்டகத்தினுடைய கவனத்தில் இருந்தார், இந்த காத்தை பற்றி உண்டான கவனம் இல்லை அவருக்கு. தூக்கி எங்கேயோ கொண்டு போட்டுருச்சு காத்து. இன்னொரு ஆள் மலஜலம் கிடைச்சிட்டு இருந்தார், அவர் திடீர்னு எப்படி படுக்க, அவரு உட்கார்ந்து இருந்தார். அவர் சுய தேவை நிறைவேற்றிட்டு இருந்தார், அவரு படுக்கல, அவரையும் தூக்கி கொண்டு போய் புரட்டிருச்சு ஆள. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 2 பேரும் கொண்டு வரப்பட்ட பொழுது கேட்டாங்க, நீங்க படுங்கன்னு சொன்ன ஏன் படுக்கல? நாங்க 2 பேரும் தங்களுடைய நிலையை சொன்னாங்க. அது அல்லாமல் காற்றுக்கு சில விதமான உத்தரவுகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டிருக்கிறார்கள் என்று ஹதீஸ்ல வந்திருக்கு. அது இருக்கட்டுங்க, காய்ச்சலுக்கு உத்தரவிட முடியுமாங்க? ஹதீஸ்ல ஒரு செய்தி வருது, மதீனாவுல ஒரு காய்ச்சல் பரவிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனால ரொம்ப காய்ச்சல் பரவிட்டு இருக்குது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்படியா, சரி, மதீனாவை விட்டு காய்ச்சலை போகும்படி உத்தரவிட்டு விட்டேன். இது மதீனாவிலிருந்து குபாவுக்கு போக சொல்லிட்டேன். மதீனாவிலிருந்து குபாங்கிற ஊருக்கு, அந்த ஊர்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. யாரும் சொல்லலாம், எங்க ஊருக்கு என்னத்தையும் அனுப்பி விட்டுருக்கலாமே, அங்க இருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட பதில் சொன்னாங்களா, இன்ஷித்தும் தஅவத்துல்லாஹ யக்ஷிஃபானிக்கும், நீங்கள் விரும்பினால் உங்களை விட்டும் அந்த காய்ச்சலை போக்கும்படி உத்தரவிடுகிறேன். இல்ல, அது கொஞ்ச நாளைக்கு இருந்தால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். 2ல எதை விரும்புறீங்கன்னு கேட்டாங்க. நாயகமே, பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் அது போதுமானதுன்னு சொன்னாங்க. காற்றுக்கு உத்தரவிட முடியுமா? இதுபோல் உள்ள தொடர்பான செய்திகள் நிரம்ப இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்புல தேவைப்பட்டா இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை நிறைவு நாளா இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரிவாக சொல்லுவோம். பெருமக்களே, நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை தான் இன்று நாம பரிமாறுவதாக இருந்தோம். உண்மையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி நாம விளங்கல், அதை மட்டும் விளங்கிக்கிறோம். சஹாபிகள் ஒரே ஒரு செய்தி, சஹாபிகள் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கலீலா தேர்ந்தெடுத்திருக்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கலீமுல்லான்னு சொல்லியிருக்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரூஹுல்லான்னு பட்டம் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட தனித்தன்மைகளை பற்றி சஹாபிகள் பேசிக் கொண்டிருந்தார்களாம். மஜ்லிஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்களாம், நீங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டேன், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அந்தஸ்து என்பது உண்மைதான், ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிங்க, ஆனா ஹபீபுல்லா, நான் அல்லாஹுடைய ஹபீபுன்னு சொன்னாங்க. கலீலுல்லாஹ்னு நேசர் தான், ஹபீபுல்லாஹ்னு நேசர் தான், ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கலீலுல்லாஹ் என்றால் அல்லாஹ் விரும்பக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவர் என்று பொருள். ஹபீபுல்லாஹ் என்றால் இவர்கள் விரும்பும் காரியத்தை அல்லாஹ் செய்வான் அர்த்தம். இவர்கள் விரும்பும் காரியத்தை அல்லாஹ் செய்வான். பாருங்க, கிபிலாவை திருப்புவது சம்பந்தமா ஆயத்து வந்துச்சு. கொஞ்சம் பின்னால் இருக்கிறவன் நெருங்கிவான், நெருங்கி உட்காந்து அவங்க அப்படி சேர்ந்து உட்காந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா தள்ளி உட்காந்து.
கிபிலாவை திருப்போது சம்பந்தமா ஆயத்தை வந்து சொல்லியா தஹ்வீருல் கிபிலா அல்லாஹ் எப்படி சொன்னான் தெரியுமா? கதனரா தகல்லுவ வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, நாயகமே உங்களுடைய முகத்தை பலனு வல்லி என்னக்க கிபிலத்தன் தர்வாஹா, நீங்கள் விரும்பிய கிபிலாவின்பால் திருப்பினோம். நீங்க அல்லாஹ் திரும்ப சொன்னா திரும்பிட்டு போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனா அல்லாஹ் அதை எப்படி சொல்றான்? நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் நாயகமே, நீங்கள் விரும்பினீர்கள் என்பதற்காக நாம் கிபிலாவை திருப்பினோம் சொன்னான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்புகிறார்களோ அதை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் மாறிவிடும் பொழுது அதுக்கு ஹபீபுல்லாஹ் பட்டம் கிடைக்குதுன்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க. திருமக்களே சொல்லுங்க, நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்க வேண்டிய அளவுக்கு விளங்கி இருக்கிறோமான்னு. அவ்வளவு பெரிய அந்தஸ்து மிக்கவர்களாக மாண்பானவர்களாக அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கிறார்கள். நம்ம உயிரை விட மேலா நேசிக்கும் அல்லாஹ் சொன்னானே, நாம ஒவ்வொருவரும் நம்ம நெஞ்சில கை வச்சு கேட்போம், அப்படி நம்ம நேசிக்கிறோமா? நம்ம உயிரை விட, உயிரை நேசிக்கிறதுங்கிறது எல்லாத்தையும் விட பெருசு. தன் பிறந்த ஊரை விட, பொருளாதாரத்தை விட, மக்களை விட, குடும்பத்தை விட, தன்னை விட, எல்லாத்தையும் விட ரசூலை நேசிக்கணும்னு அப்படிப்பட்ட நேசம் நமக்கு இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உண்மையான முஃமின்களுக்கு தங்கள் உயிரை விட நாயகம் நேசமானவர்கள் என்று. அல்லாஹ் தஆலா நமக்கு விளங்கும் அறிவை தந்தருள்வானா. அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட மகத்துவமிக்க அன்பை அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது வைக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானா. திருமக்களே, நமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் சம்பந்தப்பட்ட செய்திங்கிறது ஹஜ்ஜத்துல் விதால இருந்து ஆரம்பிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ் அவங்களுடைய ஒரே ஹஜ் தான். அந்த ஹஜ்ஜத்துல் விதால இருந்து ஆரம்பிக்குது. ஹிஜ்ரி 9ல ஹஜ் கடமையாக்கப்பட்ட அந்த ஆரம்ப நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் தலைமையில ஒரு படை அனுப்புனாங்க. ஹஜ்ஜுக்கு நீங்க போங்க, ஒரு கூட்டத்தை அனுப்புனாங்க. நல்லா கவனிக்கணும். ஹிஜ்ரி 10ல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லோரையும் ஹஜ்ஜுக்கு வர சொன்னாங்க. எல்லா ஹஜ்ஜுக்கு வந்துடணும்னு சொன்னாங்க. எங்கேயாவது ஒரு பயணத்துக்கு போறதா இருந்தா மனைவிமார்கள் ஒரு ஆளை சீட்டு குளிக்க போட்டு எடுத்து யார் பேர் வருதோ அவங்களை கூட்டு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம். ஆனால் இந்த ஹஜ்ஜில சொன்னாங்க எல்லாரும் வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. மனைவிமார்கள் யாருக்கு சீட்டு போட்டுலாம் எடுக்கல, எல்லாரும் வந்துடணும்னு சொன்னாங்க. துல்காய்தா மாசம் 25ஆம் நாள் மதீனா முனவ்வராவில் இருந்து 6வது மைல் தொலைவிலே உள்ள துல்ஹுலைஃபா என்ற இடத்திலே பயண ஆடைகளை கடைந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராமை அணிந்தார்கள். இஹ்ராமை கட்டுகிறார்கள் துல்ஹுலைஃபா என்ற இடத்துல. உலகத்தில் இஹ்ராம் கட்டுறதுக்கு எத்தனையோ இடங்கள் இருக்குது. சுமார் 6 இடங்கள் இருக்குது மீகாத்துகள். அந்த இடங்களில் எல்லாம் உயர்ந்த இடம் துல்ஹுலைஃபா. ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தை பத்தி அவ்வளவு பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க. மதீனாவிலிருந்து அந்த எல்கை கடந்து வருபவர்கள் ஹஜ்ஜினுடைய நோக்கத்தில், உம்ராவினுடைய நோக்கத்தில் மக்காவிற்குள் நுழைபவர்கள் இஹ்ராம் கட்டாம வரக்கூடாது. அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலிருந்து இஹ்ராம் கட்டி புனிதமான ஹஜ்ஜை உம்ராவை செய்யும் நசீபை தந்தரல வேண்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் கட்டி அவங்க தல்பியா சொல்லிக் கொடுக்கறாங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அவங்க சொல்லிக் கொடுக்கறாங்க. சஹாபிகள் எல்லாம் சொல்றாங்க. எவ்வளவு ஆனந்தமான ஒரு செய்தி. அங்கிருந்து பெறப்படுகிறது. ஆனந்தமான நிலையில் அங்கிருந்து பயணப்படுகிறார்கள். நிறைய நிகழ்ச்சிகள் வழியில் நடக்குது. வருகின்ற வழியில் அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார்கள். நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க, குழந்தையை பெற்றெடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தங்கி அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்துவிட்டு, அவர்களுக்கான அவசர சிகிச்சைகளை வேற காரியங்களை செய்துட்டு, குழந்தையை நீங்க தூக்கிட்டு இஹ்ராமை அப்படியே தொடருங்கள் என்று சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து கொஞ்சம் ஒரு எல்கை கடந்த பொழுது சரி என்ற ஒரு இடம், அந்த இடத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தொடர்ச்சி ஏற்பட்டு விட்டது. இஹ்ராம் கட்டிட்டாங்க துல்ஹுலைஃபால, மாத தொடக்கு வந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால இஹ்ராமுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அதற்கு ஆயிஷா நாய் அழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்ராவுக்கு போறோம், அவங்களோடு சேர்ந்து ஹஜ்ஜுக்கு பயணப்படுறோம், இந்த நேரத்தில் இப்படி ஒரு நிலையா என்று அவர்கள் நினைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னாங்க. பயணப்படுகிறார்கள். அஸ்தக் என்று ஒரு இடம் வருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த இடத்தினுடைய பேர் என்னன்னு கேட்டாங்க. நாயகமே அஸ்தக்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்தமா சிரிச்சாங்க. என்ன நாயகமேன்னு கேட்டாங்க. ரைத்து மூசா யுலப்பி, அதோ மூசா அலைஹிஸ்ஸலாம் தல்பியா சொல்லிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ரைத்து மூசா யுலப்பி, மூசா அலைஹிஸ்ஸலாமை தல்பியா சொல்லிக் கொண்டு அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நான் பார்க்கிறேன் சொன்னாங்க. அதை கடந்து ஒரு இடம், உருஸ் என்ற ஒரு இடம்,
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிவந்த ஒட்டகையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். அதை தாண்டி ஒரு இடம் சுஃபான் என்ற ஒரு இடம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சையதுனா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஹஜ்ஜுக்காக சொன்னார். மலக்குமார்களும் நபிமார்களும் பயணத்திற்கு வருகிறார்கள், ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். திருமக்களே, இப்ப அவங்க எல்லாம் வஃபாத் ஆயிட்டாங்களே, அந்த வஃபாத்துங்கிறது இருக்குது, சுவிட்சியை போட்டு ஆஃப் பண்ணி திருப்பி போடுறது தாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அங்க வஃபாத்துங்கிறது என்ன, சுவிட்சியை ஆஃப் பண்ணி திருப்பி போடுறது தான். அதை விளங்க வேண்டிய அளவுக்கு உண்டான சில நிகழ்ச்சிகளை சொன்னா நமக்கு நல்ல விளங்கிடும். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல கேட்கிறான், அம் ஹஸிபல்லதீன நஜ்தரவு ஸய்யாத்தி அம் நஜஅலஹும் கல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். காலமெல்லாம் நல்ல அமல்களை செய்து வாழ்கிறார்களே அப்படிப்பட்டவர்கள் காலமெல்லாம் பாவத்தை செய்பவர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சவாஅன் வஹியாஹும் வமமாத்துஹும், அவருடைய வாழ்வும் மரணமும் சமம்ங்கறான். யார் பாவிகளாக இருக்கிறாங்களோ அவங்க வாழ்றதும் மௌத்தும் சமம்தான், அதாவது வாழ்றதும் மௌத்து மாதிரின்னு அர்த்தம். யார் நல்லவர்களோ அந்த பாக்கியவான்கள் இறந்து விட்டாலும் சரி, அவர்களுடைய இறப்பும் கூட ஹயாத் மாதிரி தான். நல்லா குர்ஆன்ல வருது, சவாஅன் வஹியாஹும் வமமாத்துஹும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பயணம் தொடர்கிறது. எல்லோரும் செல்கிறார்கள். செல்கின்ற பொழுதுதான் நீண்ட நிகழ்ச்சி, அது ரொம்ப விரிவா சொல்ல முடியாது. புனிதமான ஹஜ்ஜுக்கு வந்துட்டாங்க. அரஃபாவுடைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்து அதுக்கு செய்ய வேண்டிய உம்ராவுடைய கடமைகளை எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு இஹ்ராமுடைய ஆடைகளை களைந்து விட்டு ஹஜ்ஜுக்காக திருப்பி இஹ்ராம் கட்டி அரஃபாவுக்கு வந்துட்டாங்க. 8ஆம் நாள் மீனாவுக்கு வந்து மீனாவிலிருந்து திருப்பி எல்லாரும் அரஃபாவுக்கு வந்தாங்க. அரஃபாவுடைய திருவடியிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பிய திசையெல்லாம் வெள்ளாடை தரித்தவர்களாக மக்கள் ஆனந்தமான தல்பியாற்றின நிலையில் இருக்கிறார்கள். அன்னைக்கு நோன்பு வைக்கிறது சுன்னத்து. ஸல்லல்லாஹு நோன்பு வச்சிருப்பாங்களோ நாங்க நினைச்சோம். அப்பாஸ் ரலியல்லாஹு துணைவியார் அதற்கு உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு நோன்பு வைக்கலங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே நான் கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு குளிர்ந்த பானத்தை கொடுத்தேன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு வாங்கி பருகினார்கள். யார் அன்னைக்கு ஹஜ்ஜில இருந்தவங்க நாங்க நோன்பு வைக்கலன்னு சொன்னாங்க. அதனாலதான் நோன்பு வைக்கிறதுங்கிறது மற்ற எல்லாருக்கும் அவசியம், ஹாஜிகளுக்கு அல்ல. யார் ஹஜ்ஜில இருக்கிறார்கள் அந்த ஹாஜிகளுக்கு அல்ல. ஏனென்றால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவில் இருக்கும் பொழுது குளிர்ந்த பானத்தை அவர்கள் குடித்தார்கள். அந்த நோன்பு வைக்கவில்லை, நான் தான் கொடுத்தேன் என்று அதற்கு உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார். அந்த அரபாவுடைய பெருவழியிலே இஹ்ராம் அணிந்திருந்த ஒரு சஹாபி அவங்க திடீர்னு வஃபாத் ஆயிட்டாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஹ்ராம் அணிந்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் அவர் அடக்கும் பொழுது தலையை மூடக்கூடாது. இஹ்ராம் அணிந்த நிலையிலே ஒருவர் வஃபாத் ஆகிவிட்டால் மற்ற ஜனாசாவை கஃன் செய்வதை போல தலையை பூரா மூடக்கூடாது, தலை திறந்துதான் இருக்கணும். ஸல்லல்லாஹு சொன்னார், அத்தர் பூசக்கூடாது, அவருக்கு தலை திறந்துதான் இருக்க வேண்டும், அத்தரும் பூசக்கூடாது. அப்படியே நீங்கள் அடக்குங்கள். கியாமத்தினுடைய நாளையிலே அவர் தல்பியாவை சொல்லிக் கொண்டே எழுந்திருப்பார் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகத்தானது ஒரு பேருரை. அல்லாஹ்வுடைய ரசூல் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அற்புதமான உரை நிகழ்த்தினார்கள். இன்ன திமாக்கும் அம்பாலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஸஹர் யௌமிக்கும் ஹாதா. இந்த நாளினுடைய மகத்துவத்தை போல, இந்த இடத்தினுடைய மகத்துவத்தை போல மக்களே ஒருவருக்கொருவர் உயிர் பலி வாங்கிக் கொள்வது, பொருளாதாரத்தை அபகரிப்பது ஹராமாகும். வட்டிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு பிரகடனத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். வட்டிக்கு எதிராக அந்த ஹஜ்ஜத்துல் வதாயிலே ஒரு பெரிய பிரகடனத்தை செய்கிறார்கள். அறியாமை காலங்களுடைய எல்லா மூட பழக்கங்களும் அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யா தஹ்த கதமை. அறியாமை காலகட்டத்தில் இருந்த எல்லா பழக்க வழக்கங்களும் என் காலில் போட்டு மிதிக்கிறேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் அந்த உபதேசத்தில் சொன்னாங்க. பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. நீண்ட பிரசங்கம் அது. அரபாவுடைய பிரசங்கத்தை ஒரு நாள் தனியா சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கத்தை முடித்து கேட்கிறார்கள், வான்தும் தஸஅலூன அன்னி யௌமல் கியாமா ஃபமாதா காயிலூன். என் அருமை தோழர்களே, கியாமத்தினுடைய நாளில் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்கப்படும். நான் உங்களுக்கு ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேனே, சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டேனா, செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்துவிட்டேனா என்று என்னை குறித்து அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான். என்ன சொல்வீங்கன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க என்ன பதில் சொல்வீங்க? அல்லாஹ்வுடைய ரசூலே, யா ரசூலல்லாஹ் இன்னக கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹத. நாயகமே,
செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் தாங்கள் நிறைவாக செய்துவிட்டீர்கள். நீங்கள் எங்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய எல்லா காரியங்களையும் நிறைவாக ஆக்கிவிட்டீர்கள் என்று சொன்ன உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான்மண்டலத்தை உயர்த்தி தங்களுடைய கையை உயர்த்தியவர்களாக அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத், யா அல்லாஹ் நீதான் சாட்சி, நான் இவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமைகளை எல்லாம் சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறார்களே, இதற்கு நீதான் சாட்சி. சஹாபிகள் ஆனந்தப்பட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் பட்ட சோதனைகள் அந்த அளவிற்கு வேதனைப்பட்டிருந்தார்கள். தங்களுடைய ஊன் துறந்து உடைமை துறந்து பிறந்த மண்ணையும் இழந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவ்வளவு சோதனைகளுக்கு பின்னால் இவ்வளவு மகத்துவமான ஒரு ஆனந்தம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையிலே கூடியிருக்கக்கூடிய மகத்தான இந்த ஆனந்தத்தை அவர்கள் பெற்றார்கள் என்று சொன்னால் பெருமக்களே, அவருடைய எல்கைக்கும் அவருடைய மகிழ்ச்சிக்கு அளவில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு ஆனந்தம். ஆனால் ஒரே ஒரு உள்ளம் மாத்திரம் கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தது. ஒரே ஒரு உள்ளம் மாத்திரம் வேதனைப்பட்டுக் கொண்டே இருந்தது. அது சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளம். காரணங்கள் பல இருக்கிறது, தெரியும். அதில் சித்தீக் நாயகம் அரபாவை முடித்து முஸ்தலிஃபாவுக்கு வருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபذ்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம். அரபாவிலிருந்து நீங்கள் திரும்பினால் மஷ்அருல் ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முஸ்தலிஃபாவில் வைத்து அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் சொன்னானே. முஸ்தலிஃபாவில் வந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபாவுடைய பெருவெளியிலே நின்று நீண்ட துஆவை செய்தார்கள். தனக்காக செய்தார்கள், தன் தோழர்களுக்கு செய்தார்கள், கியாமத் வரை வரக்கூடிய உம்மத்துமார்களுக்காக நமக்காக துஆ செய்தார்கள். எல்லாத்தையும் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் ரப்பிடத்தில் நான் எதையெல்லாம் கேட்டேனோ எல்லாவற்றையும் என் ரப்பு தந்துட்டான் சொன்னார். முஸ்தலிஃபா என்பதும் பகல்ல அரஃபா எப்படி ஒரு உயர்வானதோ அதே போல இரவில் முஸ்தலிஃபா, லைலத்துல் கத்ருடைய இரவை விட அந்தஸ்து மிக்க இரவு முஸ்தலிஃபாவுடைய இரவு. லைலத்துல் கத்ரை விட அந்தஸ்து மிக்க இரவு முஸ்தலிஃபாவுடைய இரவு. முஸ்தலிஃபாவில் வந்து இரவு தங்கி அடுத்த நாள் மினாவுக்கு வந்து அவர்கள் கல்லடித்த பிறகு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுத்து பலியிடுகிறார்கள். அறுத்து பலியிட்டதற்கு பின்னாலே தங்களுடைய தலைமுடி இறக்கினாங்க. தலைமுடி இறக்கி ثم جعل يعطيه الناس وامره ان يقسم بين الناس. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான தங்களுடைய தலைமுடியை மக்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு உத்தரவிட்டார். எல்லா சஹாபிகளுக்கும் கிடைக்கும்படியாக இந்த தலைமுடியை எடுத்து ஒரு முடி கீழே விழல்ல, எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. கியாமத் வரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசார் உலகத்திலே நிலைத்திருக்கிறது. பெருமக்களே, நிலைத்திருக்கிறது. சாலிஹீன்கள் சொல்வார்கள், அந்த முடிக்கு முன்னால கூட நம்ம சட்டம் போட்டு பேசக்கூடாது. என்ன அல்லாஹ் குர்ஆன்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால சட்டம் போடக்கூடாதுன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நிழல் விழாததை போல அந்த முடிக்கும் நிழல் விழாது. பெருமக்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நிழல் விழாததை போல அந்த முடிக்கும், திருநபியினுடைய அந்த முடிக்கும் கூட நிழல் விழாது என்று பெருமக்கள் சொல்லி காட்டுவார். கடைசியா மக்கா வந்தாங்க, தவாஃபை செய்தார்கள், எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு மதீனா புறப்பட்டாங்க. ஹஜ்ஜத்துல் விதாஇற்கு பின்னாலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தது 2.5 மாசம் தான். ஹஜ்ஜத்துல் விதாஇற்கு பிறகு திருநபியினுடைய வாழ்வு என்பது 2.5 மாசம். முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் வருது. முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் வருது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு நேரம் அபூ முவைஹபா என்ற ஒரு சஹாபி ஒரு ஆளை அனுப்பி அவங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. அபூ முவைஹபா என்று ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, யா அபா முவைஹபா இன்னி கத் உமிர்து அன் அஸ்தக்ஃபிர லி அஹ்லி ஹாதில் பகீ. ஜன்னத்துல் பகீயில் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக வேண்டி நான் போய் துஆ செய்ய வேண்டும் என்று என் ரப்பு உத்தரவிட்டிருக்கிறான், என்னோடு நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடுகிறது. அபூ முவைஹபா செல்கிறார். அவர்களை உள்ளே அழைத்துக் கொண்டு நீண்ட துஆ செய்து முடித்துவிட்டு இந்த சஹாபி சொல்கிறார்கள், சும்மா குபல அலைய. பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை முன்னோக்கினார்கள். யா அபா முவைஹபா, அபூ முவைஹபா அவர்களே, இன்னி கத் ஊதீது மஃபாத்தீஹ கஸாயினத் துன்யா வல் குல்த ஃபீஹா தும்மல் ஜன்னah ஃபഖய்யர்து பைன ذلك வபைன லிகாஇ ரப்பி. அல்லாஹ் தஆலா எனக்கு 2 சான்ஸ், இந்த 2ல ஒண்ண தேர்ந்தெடுங்கன்னு சொன்னா. இப்போ என் ரப்பினுடைய புறத்திலிருந்து எனக்கு இப்படி ஒரு உத்தரவு வந்திருக்கு.
ஒண்ணு என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தினுடைய எல்லா பொக்கிஷங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு கியாமத்து நாள் வரை தாங்கள் நீடித்த ஹயாத்தா இருக்கிறது. சும்மல் ஜன்னா, அப்புறம் சொர்க்கம். இது ஒரு வாய்ப்பு. அல்லது ரப்பை சந்திக்கும் பாக்கியம். எது வேண்டும் என் ரப்பு கேட்டான், சொல்லாசன் சொன்னான். கியாமத்து நாள் வரை ஹயாத்தா இருக்கிறது. உலகத்தினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் கொடுக்கப்படுவது. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மகத்தான சொர்க்கம். இது ஒண்ணு. இன்னொன்று ரப்பை சந்திக்கும் வாய்ப்பு. அல்லாஹ் என்னிடத்தில் கேட்கிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஹய்யர்து பைன ذلك وبين لقاء ربي والجنة. இந்த ரெண்டுக்கு மத்தியில என் ரப்பை சந்திக்கும் அந்த பாக்கியத்தை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னாங்க. அபூ முஹைஹமா சொன்னாங்களா, பி அபி அன்த வ உம்மி, எங்கள் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நாயகமே, நீங்கள் எங்களை தேர்ந்தெடுத்தால் என்ன, எங்களோடு தாங்கள் இருக்கலாமே, ஃபக்தர்மா, எங்களை தேர்ந்தெடுத்தால் என்ன சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, அல்லாஹ் வல்லாஹி யா முவைஹபா யா அபா முவைஹபா லகத் இக்தர்து லிகா ரப்பி வல் ஜன்னா, நான் என் ரப்பை சந்திக்கும் அந்த மகத்தான பாக்கியத்தையும் சொர்க்கத்தையும் தேர்ந்தெடுக்கிறேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு அவர்களுக்கு நோய் அதிகமாகிவிட்டது என்று ஹதீஸ்ல வருது. அடிக்கடி அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு, அடிக்கடி அவங்களுக்கு கடுமையான தலைவலி வர ஆரம்பிச்சிருக்கு, கடுமையான காய்ச்சலால் பீடிக்கப்பட்டார்கள். இந்த இடைப்பட்ட காலகட்டத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு பலவிதமான உபதேசங்களை செய்தார். சஹாபிகளுக்கு பலவிதமான உபதேசங்களை செய்தார். ஒரு தடவை சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரெண்டு பேருடைய தோல்லையும் கை போட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. மஸ்ஜிதுக்கு வரும்பொழுது எப்படி வந்தாங்கன்னு சொன்னா, தஹுத்து கதமாஹு, அவங்களுடைய ரெண்டு கால்களுடைய அந்த கால்கள் இருக்கிறதே கோடு போட்டு கொண்டு வந்தது, கோடு போட்டு கொண்டு வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படிக்கு அருகிலே வந்தார்கள். வந்த உடனே அதற்கு ஃபதுல் இப்னு அப்பாஸ் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. ஃபதுல் இப்னு அப்பாஸ் இடத்துல சொன்னாங்களா, ஹுத் பியதி யா ஃபதுல், ஃபதுலை என் கையை பிடிங்கன்னு. அவங்க கையை பிடிச்சாங்க. ஃபக்காத அல மிம்பர், அவங்களுடைய கையை பிடிச்ச பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறி உட்கார்ந்தாங்க. சொல்லிட்டு சொன்னாங்களா, என் அருமை தோழர்களே, அய்யுஹன்னாஸ் கத் தனா மின்னி கலூஹுன் மின் பைனி அம்ஹுரிக்கும், உங்களுக்கு மத்தியிலிருந்து நான் விடை பெறக்கூடிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு மத்தியிலிருந்து நான் விடை பெறக்கூடிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. வலன் தரவுனி ஃபீ ஹாதல் மகாமி ஃபீக்கும், இனிமேல் இப்படி ஒரு மஜ்லிஸில் நான் வந்து அமர்ந்து உங்களுக்கு உபதேசம் செய்வதாக நான் கருதவில்லைன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் நான் நினைக்கிறேன். எனவே அலா ஃபமன் குன்து ஜலத்து மின்ஹு லஹரன் ஃபஹாதா லஹரி, இந்த உலகத்தில் நான் வாழும் நேரத்தில் யாருடைய மேனியிலாவது, அவங்களுடைய உடம்பில் யாருடைய உடம்பிலாவது என்னுடைய சாட்டையோ என் புறத்திலிருந்து ஏதாவது ஒரு அடியோ ஏற்பட்டிருந்தால் ஃபஹாதா லஹரி, இதோ என்னுடைய முகம், ஏதோ என்னுடைய புஜம், என்னுடைய முதுகு அவர்கள் அடித்துக் கொள்ளட்டும், அவர்கள் எனக்கு அடித்துக் கொள்ளட்டும். ஒமன் குன்த அகல்து லஹு மாலன் ஃபஹாதா மாலி, யாரிடத்திலிருந்தாவது நான் ஏதாவது பணத்தை வாங்கியிருந்தால், இதோ என்னிடத்தில் பணம் இருக்கிறது, அதை வாங்கிக் கொள்ளுங்கள். வலா யகூலன்ன காயிலும், யாரும் இப்படி நினைக்க கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் ஒரு கட்டத்தில் பணம் வாங்கினார்களே, அதை இப்பொழுது நான் சொன்னால் திருநபிக்கு கோபம் வருமோ, மற்றவர்கள் அதை லேசாக நினைப்பார்களோ என்று யாரும் கருதக்கூடாது. உங்களுக்கு மத்தியில் திறந்த மனதோடு நான் பேசுகிறேன், உள்ளம் திறந்து நான் பேசுகிறேன், தாங்கள் யாரும் அப்படி கருதக்கூடாது. எனவே நான் அப்படி யாரிடத்திலாவது பணத்தை வாங்கியிருந்தால், உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே ஏதாவது நான் குறைவு செய்திருந்தால் நீங்க சொல்லலாம் சொன்னாங்க. அலா வைன்ன ஸஹ்னாஹ லைஸத் மின் ஷஅனி, அப்படி கோபப்படுவதும் மற்றவர்களை லேசாக நினைப்பதும் என்னுடைய குணத்திலே உட்பட்டது அல்ல என்பது உங்களுக்கு தெரியும். அதனால நான் மனம் திறந்து சொல்றேன், யாரும் கேட்கறதா இருந்தா கேளுங்கன்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி எழுந்திருச்சாங்க, யா ரசூலல்லாஹ் லீ இந்தக ஸலாத்து தராஹிம், நீங்க எனக்கு 3 திர்ஹம் தரணும்னு சொன்னாங்க. 3 திர்ஹம் எனக்கு தர வேண்டியது இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அம்மா அன ஃபலா அக்தி, என் அருமை தோழரே, நான் உங்களை பொய்யராக ஆக்கவில்லை, சத்தியம் செய்யும்படி எல்லாம் சொல்லவில்லை.
ஆனால் எதற்காக எப்படி தர வேண்டும் என்பதை எனக்கு சொல்லலாமான்னு கேட்டாங்க. நீங்க பொய்யர் என்று நான் சொல்லல, அப்படிலாம் நான் சொல்லல, எனக்கு அதை ஞாபகப்படுத்த, எதனால நான் தரணும், எப்படி உங்களுக்கு தரணும், அது எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உடனே அந்த சஹாபி சொன்னாங்களா, அம்மா ததுக்குர் அன்னஹு மர்ர பிக சாயிலுன், நாயகமே ஒரு நாள் நான் உங்களுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தேன், ஒரு ஆள் வந்து ஒரு யாசகம் கேட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது என்னை அழைத்து அவருக்கு ஏதாவது கொடுன்னு சொன்னீங்க, நான் கொடுத்தேன். நீங்கள் ஏதாவது கொடுங்கள் என்று சொன்னீர்கள், நான் கொடுத்தேன். ஒருவேளை தாங்கள் இந்த நேரத்தில் கேட்ட இந்த விஷயத்திற்கு என் புறத்திலிருந்து இப்படிப்பட்ட பதில் வராமல் இருந்து விட்டால் நான் குறை செய்தவனாக ஆகிவிடக் கூடாதே, உங்களுடைய கண்ணியத்திற்கு ஏதும் குறை வந்துவிடக் கூடாது என்பதற்காக சொன்னேன் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதுல் இப்னு அப்பாஸை கூப்பிட்டு சொன்னாங்களா, யா ஃபதுல் அந்த பணத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. பெருமக்களை நாம நினைச்சு பார்க்கணும், பிறருடைய ஹக்கு விஷயத்தில் செய்யக்கூடிய அந்த காரியத்துக்கு அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஜனாசாவை தொழு வைக்கல, 2 ஜனாசாவுக்கு பிறகு அவர்கள் தாங்கள் இமாமாக நிற்கவில்லை. ஒன்று தூக்கு போட்டுக்கிட்டாங்க, அந்த ஆளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லு அலா ஸாஹிபிக, தொழுக வைக்காம அடைக்கிற கூடாது, சில பேர் அப்படி செய்யறாங்க, உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழுக வைத்துக் கொள்ளுங்கள். நாங்க ஸல்லல்லாஹு தாங்க தொழுக வைக்கிறதுங்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் ஒதுங்கிக் கொண்டு உங்களுடைய தோழருக்கு நீங்க தொழுக வைங்கன்னு சொன்னாங்க. தூக்கில் தன்னை மாற்றிக்கொண்டவர். இன்னொரு ஆள் யாருக்குன்னா, அடுத்த ஆளுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்காம இருக்கிற ஆளுக்கு. இதை பத்தி நம்ம கற்பனையிலே நினைக்கிறது இல்லை. யாராவது அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோமா? ஏதாவது ஜனாசா மஸ்ஜித் நபவியில கொண்டு வச்சா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்களாம், இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதான்னு கேட்பாங்க, யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியது இருக்குதான்னு கேட்பாங்களாம். ஆமான்னு சொன்னா அந்த கடனுக்கு யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டீர்களா அப்படின்னு கேட்பாங்க. யாராவது பொறுப்பேற்றுக் கொண்டால் தான் சரி, இல்லை என்று சொன்னால் உங்கள் தோழருக்கு நீங்கள் தொழுக வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒதுங்கிடுவாங்க. பெருமக்களே, புகாரியிலே பல கோணங்களிலே பல ரிவாயத்துகள் இந்த ஹதீஸ் வருது. பிறருக்கு செய்ய வேண்டிய ஹக்கிலை நாம் செய்ய வேண்டிய குறைகளை செய்தால் அல்லாஹ்விடத்தில் தப்பிப்பதற்கு மார்க்கம் இல்லை. ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது குறை செய்திருந்தா கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்ன இரண்டாவது சொல்றாங்க, உங்களில் யாருக்காவது நான் ஏதாவது தர வேண்டியது இருக்கிறதா? சும்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பு மீட்டு இரண்டாவது சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி இருந்தாங்களா, நாயகமே நான் உங்களுக்கு 3 திர்ஹம் தர வேண்டியது இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க எனக்கு ஒண்ணு தர வேண்டியது இல்லை, நான் உங்களுக்கு 3 திர்ஹம் தர வேண்டியது இருக்குன்னா எதுக்காக தரணும்? நாங்க ஒரு கட்டத்திலே கனிமத்தினுடைய பொருள்கள் பங்கு வைக்கப்பட்டிருந்தது. உங்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த பணத்திலிருந்து நான் ஒரு 3 திர்ஹத்தை எடுத்தேன். ரொம்ப கஷ்டம், நீங்க கேட்டா கூட தந்திருப்பீங்க தான், ஆனாலும் இப்படிப்பட்ட கஷ்டத்துல எடுத்தா தாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்போன்னு கேட்டாங்கன்னா அந்த நேரத்தை சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குதுஹா மின்ஹு யா ஃபதுல், ஃபதுலே அந்த பணத்தை அவற்றிலிருந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. அந்த பணத்தை அவற்றிலிருந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னாங்க, ஐயுஹன்னாஸ், மக்களே, மன் அஹஸ்ஸ மின் நஃப்ஸிஹி ஃபல்யகும், உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது எண்ணங்கள் இருக்கிறதா? என்னிடத்திலே பரிமாற வேண்டிய ஏதாவது செய்திகள் இருக்கிறதா? உங்களை பற்றி நீங்கள் நினைத்த அந்த காரியங்களில் இது என்னன்னு சொல்லி நீங்க கேட்க வேண்டிய ஏதாவது விஷயம் இருந்தா கேளுங்க. உங்களுடைய மனதில் ஏதாவது சஞ்சலங்கள் இருந்தால் சொல்லுங்கள் கேட்டாங்களாம். ஒரு சஹாபி எழுந்திருக்காங்க, ஒரு ஆள் எழுந்திருக்காங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி முனாஃபிகுன், நாயகமே நான் முனாஃபிக்னு சொன்னாங்க. நாயகமே நான் ஒரு நயவஞ்சகனாக வாழ்ந்தேன், உங்களுக்கு முன்னால் வெளிக்கோலத்தில் ஈமானை காட்டிக்கொண்டு என்னுடைய உள்ளத்தில் நான் நயவஞ்சகத்தனத்தை மறைத்துக் கொண்டு இவ்வளவு நாளும் நான் வாழ்ந்தேன். இன்னில கதூப், நான் ஒரு பொய்யன் நாயகமே அப்படின்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சபையில் இருந்தாங்க, அல்லாஹ் தான் மறைச்சிட்டான உங்க குறைய நீங்க எதுக்கு வெளிப்படுத்துறீங்கன்னு கேட்டாங்க. லவ் தத்தரக்கல்லாஹ் லவ் தத்தரக்க சத்தரக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அந்த குறையை மறைச்சிட்டான நீங்க ஏன் வெளிப்படுத்துறீங்கன்னு கேட்டாங்களா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் சொன்னாங்களா, யா உமர் உமரை பொறுங்கள், மஹ்யபனல் கத்தாப் உமரை பொறுங்கள், ஃபதுஹுத் துன்யா அக்பர் மின் ஃபதுஹில் ஆகிரா, உலகத்தில் ஏற்படக்கூடிய கேவலங்கள் இருக்கிறது ஆகிரத்தின் கேவலத்தை விட இது பரவாயில்லைன்னு சொன்னாங்க. ஆகிரத்தில் ஒரு மனிதன் கேவலப்பட்டு நிற்கக்கூடிய அந்த நிலை இருக்கிறதே
அதை விட உலகத்தில் அதற்கு பகரமாக ஒரு கேவலம் ஏற்பட்டு இதோடு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இது பரவாயில்லை அதற்கு உமரே, அதனால நீங்க விடுங்க அவர் சொல்லட்டும் சொல்லிட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை வைத்து துஆ செய்தாங்களாம். அல்லாஹும்ம ர்ஸுக்ஹு சித்கன் வ ஈமானா, யா அல்லாஹ் அவருக்கு நீ ஈமானையும் சித்கையும் நீ கொடுத்தருள்வாயாக என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிச்சதுனால சஹாபிகள் மற்றவங்க யாரும் எதை நினைச்சுக்கிற கூடாதுன்னு சொன்னாங்களா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நானும் உமரும் நானும் ஒண்ணுதான் சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் தான் சொன்ன கருத்து வேற கோணம், நான் சொன்ன கருத்து வேற கோணம், ஆனா ரெண்டு ஒண்ணுதான் நாங்களா சொல்லுவாங்க. பெருமக்களே, அதுக்கு பிறகு மக்களுக்கு வசியச்சு இப்படி எல்லாம் கேட்டதற்கு பிறகு அதுலயும் நிறைய நிகழ்ச்சி நடந்தது. உக்காசத்து மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு மிக பிரபலமானதுதானே, சையதுனா உக்காசா ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு. அதுக்கு பிறகு பலவிதமான உபதேசங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் செய்கிறார்கள், ஏராளமான உபதேசங்களை செய்கிறார்கள். அந்த உபதேசங்களுடைய ஒரு கட்டமாக முஹாஜிர்களை சஹாபிகளுக்கு சொன்னார்கள். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பலவிதமான சோதனைகளை ஏற்று அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த முஹாஜிர்கள் விஷயத்திலே என் அன்சாரி தோழர்களே உங்களுக்கு நான் நன்மையை வசியத்து செய்கிறேன். அதேபோல அன்சாரிகளை நேசிப்பதை முஹாஜிர்களே உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். அதற்கு பிறகு உலகமாந்தருக்கெல்லாம் வசியத்து செய்தார். உலக முஸ்லிம்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், உலக முஸ்லிம்களே ஒருவருக்கொருவர் நேசமாக இருங்கள், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழுங்கள், ஒருவருக்கொருவர் பிரியத்தோடு நீங்கள் இருங்கள், ஒருவருக்கொருவர் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உபதேசத்தில் சொன்னார். உபதேசத்தை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டுக்கு போயிட்டாங்க. கடுமையான தலைவலி. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கடுமையான தலைவலி. இடையில மயக்கம் வருது. மயக்கம் தெளிந்த ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், எனக்கு மயக்கம் வந்து நான் வேதனையில இருக்கின்ற அந்த ஏதாவது ஒரு கட்டத்துல நீங்க யாரும் எதையும் மருந்து இருந்து இருக்கிறாருன்னு சொன்னாங்க. நான் ஏதாவது மயக்கத்தில் இருக்கிறேன், வெளிப்படையாக ஏதாவது வேதனை போல் வெளியிலே தெரிகிறது என்று சொன்னால் எனக்கு நீங்க எதுவும் மருந்து இருந்து தந்துடாதீங்கன்னு சொன்னாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களும் இருக்கிறார்கள். அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு இருக்கிறார்கள், அன்னை ஃபாத்திமா இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான மயக்கம். அவங்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த வேதனையினுடைய ரணங்களை, என்னுடைய அடையாளங்களை அவர்கள் உணர்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு மேல தாங்க முடியும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை கண்ட பிறகு சய்யிதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அங்க அவ்வளவு பேர் இருந்தாங்க, இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் இப்படிப்பட்ட ஒரு வேதனை தெரிகிறது என்று அங்க இருந்த மருந்து எடுத்து லேசா வாயை பிளந்து உள்ள ஊத்திட்டாங்க. கொஞ்ச நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலை மாறி கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சாங்க. தெளிந்த உடனே கேட்டார்கள், யார் வாயில மருந்து ஊத்தினாங்கன்னு கேட்டாங்க. இந்த வாயில யார் மருந்து ஊத்தினாங்கன்னு சொன்னாங்க. அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, நாயகமே நான் அந்த கஷ்டத்தை என்னால தாங்கிக்கிற முடியும், நீங்க வேணான்னு சொல்லியிருந்தாலும் கூட, நான் உங்களுக்கு வேணான்னு சொன்னேன்னு கேட்டாங்க, சொல்லியிருந்தாலும் கூட நான் பார்த்தேன் எல்லாரும் சேர்த்து சம்மதிச்சு தான் அதை ஊத்தணும்னு சொன்னாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, லா யப்கா மினல் பைத் இல்லா லுத்த, வீட்டில் இருக்கிற எல்லார் வாயிலையும் மருந்து ஊத்துங்கன்னு சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க இருக்கிற எல்லார் வாயிலையும் அந்த மருந்தை ஊத்துங்கன்னாங்க. அதையும் ஏன் சொன்னாங்களா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உத்தரவிற்கு மாற்றமாக இந்த காரியத்தை செய்த காரணத்தினால் அவர்களுக்கு ஏதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கோபமோ தண்டனையோ வந்துவிடக் கூடாது என்ற ரஹ்மத்தின் காரணத்தில், அந்த ரஹ்மத்தினால் அந்த கூட்டத்தில் சொன்னாங்க. அதற்கு மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அன்னைக்கு நோன்பு வச்சிருந்தாங்களாம். அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா நோன்பு வச்சிருந்தாங்களாம். சொன்னாங்க, நோன்பு வச்சாலும் சரி வாயில ஊத்துங்கன்னாங்க. மருந்தை ஊத்தாம யாரை விடக்கூடாது. அதற்கு மைமூனா அவர்கள் நோன்பு வைத்திருந்தாலும் சரி அவங்களுடைய வாயிலை மருந்தை ஊத்துங்கன்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமக்களே, அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வுகள் சம்பந்தமா ஹதீஸ்ல ரொம்ப செய்திகள் வருகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ் இந்த ஹதீஸ். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதஸ்தகா அன்ஃபுஸ் இலைஹி பில் முஅவ்வதாத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னு சொன்னா குல் அஊது பிரப்பில் ஃபலக்
குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூரத்துகளை ஓதி ஊதுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, யாருக்காவது ஏதாவது நோயின்னா 2 வேலை பார்க்கணும். ஒண்ணு மருத்துவம் செய்யணும், மருந்து சாப்பிடணும், இன்னொன்னு ஓதி பார்க்கணும். தானும் ஓதலாம், பிறரை கொண்டு ஓத செய்யலாம். அதற்கு ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது ஏதாவது நோவினைன்னு வந்து சொன்னா அவங்களுக்கு முஅவ்விதாத்துகளை இந்த குல் அஊது பிரப்பில் ஃபலக் நாஸை ஓதி ஊதுவாங்க. இந்த நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த நிலையை பார்த்தேன். அவங்களுடைய நிலை எனக்கு கஷ்டமா இருந்த காரணத்தினாலே அந்த நேரத்தில் நான் குல் அஊது பிரப்பில் ஃபலக் நாஸும் நான் ஓதினேன். ஓதி முபாரக்கான எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை எடுத்து அதுல நான் ஊதி அவங்களுடைய கையை கொண்டு மேனியிலே தடவை செய்தேன். நான் தடவல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனி, அவங்களுடைய மேனியில முபாரக்கான அவங்களுடைய கரம், அவங்களுடைய கரத்தை கொண்டு நான் தடவை செய்தேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிமும் சொல்லி காட்டுவார். பெருமக்களே, இப்படி பல்வேறு நிலைகளில் தொடர்ந்து கொண்டிருந்தது. சஃபர் மாதம் 28ஆம் நாள், சஃபர் மாதம் 28ஆம் நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான காய்ச்சலால், கடுமையான தலைவலியால் மிக பலகீனமாக இருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசியாக அவங்க தொழுக வைத்த தொழுகை மக்ரிபுடைய தொழுகை. மக்ரிபுடைய தொழுக வச்சாங்க. இஷாவுடைய தொழுகைக்கு மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகை நேரத்தில் சொன்னாங்க, முரு அபூபக்கரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்களுக்கு தொழுக வைக்கும்படி நீங்கள் கட்டளை இடுங்கள்னு சொன்னாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்களாம், நாயகமே அவங்க லேசான உள்ளத்துக்கு சொந்தக்காரர், அவங்களால தாங்க முடியாதுன்னு சொன்னாங்களாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் போல் ஆகிவிடக் கூடாது, நீங்க தொழுகைக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவுக்கு ஏற்ப சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக வச்சாங்க. 17 வக்து தொழுகைகளை சித்தீக்குல் அக்பர் தான் தொழுக வச்சாங்க. கிட்டத்தட்ட 3 நாளைக்கு மேல மக்ரிபோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக வைத்தது முடிந்தது. அந்த இஷாவில் இருந்து அதற்கு அடுத்து 17 வக்துகள் சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் தொழுக வச்சாங்க. பள்ளிக்கு எப்பொழுதுமே திருநபி அவர்கள் வருவதும் அவருடைய அருள் வதனத்தை காணுவதும் அதிலே மிகப்பெரிய ஆனந்தத்தை பெற்றுக் கொண்டிருந்த சஹாபிகளுக்கு பல நாட்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வரவில்லை என்பது மாத்திரமல்ல, அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், திருநபி வேதனையோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை சஹாபிகளால் தாங்கிட முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலின் திருவதனத்தை தாங்கள் காண முடியாதா, தாங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காதா என்று ஒவ்வொரு சஹாபியும் ஏங்கி தவித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வரல, சித்தீக் நாயகத்தை தொழுக வைக்க சொன்னார்கள். பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலையில்தான் ரபீஉல் அவ்வல் மாதம் 12ஆம் நாள் சுபஹினுடைய தொழுகை. சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுடைய திருவுத்தரவுக்கு ஏற்ப இமாமத்திலே போய் நின்றாங்க. அவர்கள் இமாமத்திலே போய் நின்று தக்பீர் கட்டிவிட்டார்கள். கட்டியதற்கு பிறகுதான் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் அமர்ந்திருந்த அந்த வீட்டினுடைய புறத்திலிருந்து உண்டான அந்த திரையை லேசா நீக்கினார். சஹாபிகள் சொல்கிறார்கள், தொழுகையை நாங்கள் அப்படியே போட்டுவிட்டு திருநபியை பார்த்து ஓட வேண்டும் என்று எண்ணம் வந்துவிட்டது. இந்த அருள் வதனத்தை பார்ப்பதற்காக எத்தனை நாங்கள் தவம் கிடக்கிறோம். திருநபியினுடைய உடலிலே இப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்டவர்கள் பலகீனமாக இருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களை எவ்வளவு வேதனை வர செய்துவிட்டது. தொழுகையில் இருந்த சஹாபிகள் எல்லாம் திரும்பிவிட்டார்கள். சித்தீக்குல் அக்பரும் திரும்பினார்கள். திரும்பிட்டு பனக்கஸ அபூபக்கர், சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் பின்னால நகர்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்க தொழுக வைக்க போறாங்க அல்லது அவங்க திரையை நீக்கிறாங்கன்னு சொல்லும்போது இவங்க முன்னால் நிக்கிறது முறையில்லைங்கிறதுக்காக பின்னால நகர்ந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்தாங்க, அங்கேயே நில்லுங்க. சித்தீக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அங்கேயே நின்று நீங்கள் தொழுக வையுங்கள் என்று இஷாரா செய்தார்கள். ஒரு புன்முறுவல் அந்த சஹாபிகளுடைய கூட்டத்தை பார்த்து ஒரு ஆனந்தமான புன்முறுவல். 23 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் உழைத்து எப்படிப்பட்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்று என் ரப்பு நாடினானோ, அதற்காக நான் பாடுபட்டேனோ, அந்த மகத்தான சமுதாயம் இதோ சித்தீக்குல் அக்பருடைய தரவையிலே அது ரெடியாகிவிட்டது, தயாராகிவிட்டது. நான் நினைத்தது போலுள்ள மக்கள், நான் நினைத்தது போலுள்ள அப்படிப்பட்ட மக்கள் இதோ சித்தீக் நாயகத்தினுடைய தலைமையிலே தயாராகிவிட்டார். இந்த ஆனந்தமான புன்முறுவலை
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தவர்களாக திரையை போட்டாங்க. திரையை அதுக்கு பிறகு மூடிட்டாங்க. சஹாபிகள் எல்லாம் என்ன நிலையோ, ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்திருக்க கூட இயலவில்லை என்று இருந்த அந்த நிலை மாறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்தார்கள், ஆனந்தமாக புன்முறுவல் செய்தார்கள் என்ற ஒரு நிலையை வச்சு அவங்க ஒரு வகையில சந்தோஷமா இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்திற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலை மாறி அடிக்கடி அவர்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்க பக்கத்தில் இருந்து அந்த தண்ணீரை எடுத்து தங்களுடைய முகத்திலே தடவிக்கொண்டு இருந்தார். சையதுனா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருநபியினுடைய முகத்தை பார்த்து, அவருடைய முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த நோயினுடைய வேதனைகளை பார்த்து, வா கர்பா, என் தகப்பனாருக்கு வந்த இப்படிப்பட்ட ஒரு வேதனையா? அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க, மா கர்புன்னலா அபீக பாத ஹாதல் யௌம், என் அருமை மகளே, இந்த ஒரு நாள் தாமா கஷ்டம், இதுக்கு பிறகு உன் தகப்பனாருக்கு ஒரு கஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் சொன்னாங்க. அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருந்தார். சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை வச்சிருந்தாங்க. சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அபீ பக்கர் ரலியல்லாஹு அங்க வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான கண்களினாலே அவர்கள் வைத்திருந்த அந்த மிஸ்வாக்கை பார்க்கிறார்கள். அதை எடுத்து சையதுனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை சரிகரித்ததை கண்டு அவங்களுடைய வாயில தீட்டி விட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து ஏதோ சில விதமான உபதேசங்கள், ஏதோ சில வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. கவனிக்கிறார்கள் சஹாபியத்தான பெண்மணிகள், நம்முடைய தாய்மார்கள், அன்னை பாத்திமா எல்லோரும் சேர்ந்து என்ன சொல்கிறார்கள், எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் வாயிலிருந்து என்ன வாக்கு வருகிறது கவனிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து வமா மலக்கத் ஐமானுக்கும், மக்களே தொழுகையை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். இனிமேல் தங்களுடைய அமுத வாய் திறந்து அவர்கள் பேசப் போவதில்லை. இந்த உலகத்தில் அவர்கள் பேசக்கூடிய கடைசி பேச்சு பெருமக்கள், வெளிப்படையான இந்த உலகத்திலே அவர்கள் பேசக்கூடிய பேச்சின் நிறைவான பேச்சாக அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து வமா மலக்கத் ஐமானுக்கும், மக்களே நீங்கள் தொழுகையை பற்றிக் கொள்ளுங்கள். அல்லாஹோடு உங்களுக்குள்ள நேரடியான அந்த தொடர்பை நீங்கள் பற்றிக் கொள்ளுங்கள். ஒமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரங்கள் சொந்தமாக்கிய பெண்கள் விஷயத்திலும் அடிமைகள் விஷயத்திலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்கள் விஷயத்தில் கடுமையான நடவடிக்கைகளை அவர்கள் விஷயத்தில் எடுக்காதீர்கள். மிருதுவான அணுகுமுறையை, பிரியமான அணுகுமுறையை நீங்கள் அவர்கள் விஷயத்தில் செய்ய வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார். திருமக்களை, அப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்திலேதான், அப்படி சொல்லிக்கொண்டே சில விதமான உபதேசங்களை செய்து கொண்டு தங்களுடைய கைகளை நீட்டவும் மடக்கவும், கைகளை நீட்டவும் மடக்கவும் தண்ணீர் அடித்து தங்களுடைய முகத்திலே தடவிக் கொண்டிருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதுதான் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இன்னல்லாஹ கத் இஸ்தாக இலா லிகாஇ, நாயகமே உங்களை சந்திப்பதிலே அல்லாஹ் ரொம்ப பிரியமாக இருக்கிறான் சொன்னார். உங்களை சந்திப்பதிலே அல்லாஹ் பிரியமா இருக்கிறான்னு சொன்னார். இந்த வார்த்தையை சொன்னதுதான் தாமதம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் ரப்பினுடைய உத்தரவு, அவனுடைய பிரியம் அதுவாக இருக்குமானால் அதை உடனே நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, திருமக்களே, ஆமினா அம்மா பெற்றெடுத்த அந்த மாணிக்க கொழுந்து, அதற்கு அப்துல்லா அவர்கள் உலகத்தில் நமக்கு தந்த அந்த தவ கொழுந்து, தங்களுடைய வயிற்றிலே மக்களுடைய பசிக்காக தங்களுடைய வயிற்றிலே கல் கொட்டிக் கொண்டு உலகத்தை எல்லாம் உண்ணச் செய்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரெல்லாம் உலகத்தில் நிராதரவற்றவர்களாக இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அடைக்கலமாக அல்லாஹுவின்பால் அடியார்களை சேர்த்து வைப்பதில் தங்களை அப்படியே அர்ப்பணித்துக் கொடுத்திருந்த, இருள் நிறைந்த இந்த உலகத்தை தங்களுடைய நூறு முஹம்மதியினாலே ஒளிவரச் செய்த வந்த கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பத்தரை மாற்று தங்கம், அர் ரஃபீக்குல் அலா, அர் ரஃபீக்குல் அலா, உயர்வான என் நேசனே, உயர்வான என் நேசனே, உயர்வான என் நேசனே என்ற அந்த திருவார்த்தையோடு தங்களுடைய கண்களை மூடிக்கொள்கிறார்கள் பெருமக்கள். அவ்வளவுதான். இந்த செய்தி மதீனாவிலே வெளிப்படுகிறது. வானம் அழுகிறது, பூமி அந்த நேரத்தில் தகித்து நிற்கிறது. மதீனாவிலே இந்த செய்தி பரவியதுதான் தாமதம். ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம், மதீனாவில் இந்த செய்தி பரவியதுதான் தாமதம். குழம்பி போய் நின்றார்கள் சஹாபிகள். சில பேர் ஒன்றுமே பேசத் தெரியாத ஊமைகளாக ஆகிவிட்டார்கள். சில பேர் ஒன்றுமே பேசத் தெரியாத ஊமைகளாக நிற்கிறார்கள். சில பேர் என்ன செய்வது என்று உமர் ரலியல்லாஹு போன்றவர்கள் பித்து பிடித்தவர்களை போல திகழ்ந்தார்கள்.
அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்தவர்கள் எழுந்திருக்க அவர்களால் ஏறவில்லை. அதற்கு அப்துல்லா இப்னு உனைஸ் என்ற ஒரு சஹாபி, அதற்கு அப்துல்லா இப்னு உனைஸ் என்ற ஒரு சஹாபி இந்த செய்தியை கேட்டார்கள். அவர்களால் தாங்க முடியவில்லை, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. பெருமக்கள், அதற்கு அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்துல தாங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ஒரு சஹாபி விவசாய நிலத்திலே நிற்கிறார்கள். இந்த செய்தி அவர்களுக்கு போய் சேர்கிறது. யா அல்லாஹ், எந்த கண்களினாலே எங்கள் நாயகத்தை நான் கண்டேனோ, இனிமேல் அப்படிப்பட்ட கண்களை கொண்டு இந்த உலகத்தை காண நான் விரும்பவில்லை ரப்பேன்னு சொன்னாங்க. காதலின் உச்சகட்டமாக ஒவ்வொருவரும் ஒரு நிலையை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு அவர்கள் பிரிந்ததற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃன் செய்வதற்கு முன்னாலே தொழுகையினுடைய நேரம் வருகிறது. ஹஜ்ரத் சய்யிதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே ஏறி நின்று அவர்கள் பாங்கொலிக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வார்களோ, அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கக்கூடிய தங்கையான அந்த வீட்டை நோக்கி தங்களுடைய கைகளை காட்டும் பழக்கம் சய்யிதுனா பிலால் அல்லாஹ்வுக்கு இருந்தது. இந்த வார்த்தை அவர்கள் சொன்னதுதான் தாமதம். பெருமக்களே, மஸ்ஜித் நபவி அழுகையாலும் கூக்குரலாலும் அந்த நேரத்தில் அப்படியே சத்தம் உயர்ந்து நின்றதாக ஹதீஸ்களிலே நான் பார்த்தேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அந்த நேரத்திலே சித்தியக்குல் அக்பர் வெளியே போயிருந்தாங்க. அதற்கும் சில விதமான ரகசியங்கள் இருக்கிறது பெருமக்கள் சொல்வாங்க. ஏன்னா அந்த நேரம் முழுமையாக தங்களுடைய கவனம் அல்லாஹுவின் தவஜ்ஜுஹிலே இருக்க வேண்டிய நேரம். சித்தியக் நாயகம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய தவஜ்ஜுஹ் அங்க வரும். அதனால் அல்லாஹ் தஆலா சித்தியக் நாயகத்தை வெளியில் அனுப்பி வைத்திருந்தான் என்று பெருமக்கள் சொல்வாங்க. சித்தியக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு வெளியில இருந்து வந்தாங்க. ஃபகஷஃப அன் வஜ்ஹிஹி, அவங்களுடைய முகத்தை திறந்து அவங்களுடைய முகத்தில் முத்தமிட்டவர்களாக சித்திக் நாயகம் அழுது, அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுக்கு எவ்வளவு மகத்தான பாக்கியம் ஏற்பட்டு விட்டது. இனிமேல் உங்களுக்கு வேறு எந்த மரணம் இல்லை நாயகமே, இனிமேல் என்றும் தங்களுக்கு வாழ்க்கை தானே என்று சொல்லி சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுகிறார். அதற்கு பிறகு சொன்னார்கள், நபிமார்களை பொறுத்தவரையிலே எந்த இடத்தில் இறந்தார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கப்பட வேண்டும். சய்யிதுனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, ஒரு அன்சாரி, அவர்களை அழைத்து திருநபியினுடைய ரவுதாவை அடக்குவதற்காக வேண்டியுள்ள அந்த காரியங்களை செய்ய சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டியது அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு. இதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஏற்கனவே சொல்லி இருந்தார்கள். பெருமக்கள், சய்யிதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய துணைவியார் பெயர் ஃபாத்திமா போல அவங்களுடைய தாயார் பெயர் ஃபாத்திமத்து பின்த் அஸத். ஃபாத்திமத்து பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் கஅபாவை தவாஃப் செய்து கொண்டிருந்தார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு திடீரென்று வயிற்றிலே அதாவது குழந்தை பெறக்கூடிய அந்த வேதனை வந்துவிட்டது. அந்த நேரத்தில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஃபாத்திமத்து அஸதை பார்த்து கஅபாவினுடைய உள்ளே கை காட்டினார். கஅபாவுக்கு உள்ளே சென்று விட்டார்கள் ஃபாத்திமத்து பின்த் அஸத். அவ்வளவுதான், உள்ளே சென்ற உடனே அவர்கள் குழந்தை பெற்றெடுத்தார். உலகத்தில் யாருக்கும் இல்லாத பாக்கியம் அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உண்டு. உலக கஅபாவிலே பிறந்த ஒரே ஒருவர் அவர்கள் தான், கஅபாவுக்கு உள்ளே பிறந்தவர். ஆனால் அபூ தாலிபுக்கு அழகான ஆண்மகு ஒன்று பிறந்திருக்கிறது, பார்வை இல்லாமல் இருக்கிறது, கண்டறியாமல் பிறந்திருக்கிறது, கண்மூடி பிறந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான கையிலே கொடுக்கப்பட்ட பொழுது குழந்தை குருடாக பிறக்கவில்லை, குழந்தை கண்டறியாமல் பிறக்கவில்லை. யாரையோ பார்ப்பதற்காக தன் கண்களை அது மூடி வைத்திருந்தது போலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கிய உடனே அந்த குழந்தை முதலாக தன்னுடைய கண்ணை திறந்து திருநபியை பார்த்தார். அதனாலதான் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹுன்னு சொல்றோமே, அல்லாஹு தஆலா அவங்களுடைய முகத்தை சங்கையாக்கினான் என்று சொல்கிறோமே, அதற்கான காரணங்களில் பெருமக்கள் இதையும் ஒன்றாக சொல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலே கொஞ்சம் தண்ணீரை எடுத்து அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மேனியை சுத்தம் செய்தார். அவங்களுடைய மேனில் அந்த நேரத்தில் தண்ணியை கொண்டு சுத்தம் செய்தாங்க. சுத்தம் செய்யும் பொழுது சொன்னார்கள், இந்த குழந்தையை நான் குளிப்பாட்டுகிறேன், ஒரு காலம் வரும் இந்த குழந்தை என்னை குளிப்பாட்டும் சொன்னார். அதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்டான் என்று பார்க்கிறார். அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல அதற்கு உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதற்கு ஃபத்ல் இப்னு அப்பாஸ், 4 பேரும் சேர்ந்துதான் குளிப்பாட்டினாங்க. அதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடலை புடத்தி கொடுத்தார்கள். திருநபியினுடைய மேனியிலே முழுமையான ஆடையிட்டவர்களாகத்தான் குளிப்பாட்ட முடியும் அவர்களால். இல்லை என்றால் அந்த நூற முஹம்மதியை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. பெருமக்கள்,
மேனியிலே ஆடை போட்டவர்களாக இதற்கு அப்பாஸ் ரலியல்லாஹு உடலை புரட்ட, உசாமா ரலியல்லாஹு தண்ணி ஊற்ற, ஃபத்ல் இப்னு அப்பாஸ் தண்ணி கொண்டு வர, அதற்கு சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹஹு அவர்கள்தான் அதற்கு பிறகு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான திரு உடலை அவர்கள் குளிப்பாட்டினார் என்று பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, இந்த நேரத்தில் அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பிறகு இந்த உலகத்தை ஏறிட்டு பார்த்ததில்லை, ஒரு புன்முறுவல் கூட செய்ததில்லை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று வருகிறது. அருமையான பெருமக்களே, வாழும் காலமெல்லாம் இந்த உம்மத்தின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்த ஹதரத் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலமெல்லாம் இந்த உலகத்தில் இந்த சமுதாயத்தினுடைய மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்த அவர்கள் இந்த உலகத்திலே நம்முடைய கண்களை விட்டு மறைந்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான் தெரியுமா? வஅலமு, மக்களே விளங்கிக் கொள்ளுங்கள். வஅலமு, குர்ஆன் கியாமத் வரை இந்த ஆயத்து இருக்கிற வரை இந்த செய்தி இருக்குது. வஅலமு, மக்களே விளங்கிக் கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். வெளிக்கண்களை விட்டு அவர்கள் மறைந்திருந்தாலும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மோடு இருக்கிறார். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மீது நீங்கள் அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள், குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலே என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். அது என்னிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அப்ப சஹாபிகள் கேட்டார்கள், நாயகமே தாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகுமான் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நபிமார்களை பொறுத்தவரையிலே எந்த விதமான அழிவும் இல்லை, அவர்களுடைய உடலையோ அவர்கள் உடல் சம்பந்தப்பட்ட எதையுமோ தீண்டுவது இந்த பூமிக்கு ஹராம் என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமையான பெருமக்களே, சுகதாக்களுக்கு உணவளிக்கப்படுகிறது, ஹயாத்தாக இருக்கிறார்கள் என்றால் அதைவிட அந்தஸ்து மிக்க நபிமார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் என்றும் ஹயாத்தானவர்கள் என்பதை காண்பிப்பதற்குத்தான் அல்லாஹ் தஆலா மிஅராஜினுடைய அந்த இரவின் பொழுது எல்லா நபிமார்களையும் ஒன்று சேர செய்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமுல் அன்பியா, அந்த நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி நின்றவர்களை தொழுக வைத்தான் என்பதை தொழுக வைக்க சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே இந்த உலகத்தில் துன்யவியான உகரவியான எல்லா வெற்றிக்கும் அடிப்படை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள பிரியம், அவர்களை நாம் விளங்க வேண்டிய அளவிற்குண்டான விளக்கம், அவர்கள் மீது நாம் செலுத்த வேண்டிய கண்ணியம், அவர்கள் காட்டி தந்த பரிசுத்தமான அந்த ஷரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே முஹப்பத்தோடு பின்பற்றி நடக்கக்கூடிய மகத்தான அந்த அருள் வழிதான் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது நாம் கொண்ட அந்த பிரியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. அருமையான பெருமக்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட மகத்துவம் மிக்கவர்களில் நம்மை கபூல் செய்தருள்வானாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூரணமான நேசத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அருமையான பெருமக்களே, ஒரு சின்ன விருப்பம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். எல்லாரும் இந்த கூட்டத்தை விட்டு விடைபெறும் பொழுது இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லிட்டு நாம் முசாவா செய்யும் பொழுது கூட சும்மா நம்ம அப்படி ஏதோ ஒன்று செய்துட்டு போகாம ஸலவாத்து சொல்லி முசாவா செய்யும் பொழுது ஒவ்வொரு ஆட்களும் நம்ம இருக்கிறோம். ஒரு தடவை ஒரு ஆள் ஸலவாத்து சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட பல நூறு ஸலவாத்துகள், ஒவ்வொரு ஆட்களும் அவ்வளவு சொன்ன ஸலவாத்துகள் சொன்ன அந்த சவாபு நமக்கு கிடைக்கப்பெறும் என்ற காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் அதற்கு அறிவு செய்யலாம். சில அறிவிப்புகளை செய்கிறார்கள். அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு துஆ ஓதி அப்புறம் நீங்க இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்து சொல்லி அந்த சொல்லு உமர் இல்லாதலா எங்க பத்து என்ன உமர் இல்லாதலா சித்து பிடித்தவர்கள் இருந்தார்கள்.
கடமைப்பட்டிருக்கிறோமோ எல்லோருடைய பாவங்களை மன்னி தருவாயா. எங்களுடைய கலாகார எல்லா ஆஜத்தையும் நீ கபூல் செய்தருவாயா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பின் காரணத்தினால் இந்த மஜ்லிஸில் நாங்கள் ஒன்று போயிருக்கிறோம். ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் நீ பொருந்திக் கொள்வாயா. எங்களுடைய வாழ்க்கையை எல்லா விதமான காரியங்களையும் கையாளதாக ஆக்கியருள்வாயா. எல்லா விதமான சோதனைகளையும் ஆபத்துகளையும் நோய்களையும் வறுமையையும் கஷ்டங்களையும் கடன்களையும் தவறைகளையும் நீங்களாம் தாங்கிக் கொள்ள முடியாத எல்லா விதமான பாடங்களையும் கெட்ட மூர்த்தைகளுக்கு நீங்களை பாதுகாப்பாயா. அழகான எங்களுக்கு விசாரமாக்கி தருவாயா. அழகான எல்லா எங்களை பாதுகாத்து தருவாயா. துன்யாவையும் ஆகத்தையும் வயலாக்கி அருள்வாயா. மாற்றத்தினுடைய ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதோடு நலாலான சம்பாத்தியத்திற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு வந்தாலே உன்னுடைய பாதுகாப்புகளை நீ அவர்களை ஆக்கியருள்வாயா. யார் யார் இங்கு எந்த பொறுப்பில் இருக்கிறார்களோ அந்த பொறுப்பில் இன்னும் அவர்களுக்கு மேன்மையையும் உயர்வையும் நீ வழங்கி அருள்வாயா. வந்து இன்னும் பொருத்தமான வேலை அமையாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருத்தமான வேலைகளை ரஹ்மான் ஏற்படுத்தி கொடுத்தருள்வாயா. அவருடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீ போக்கி அருள்வாயா. எங்களுடைய நலாலான எல்லா ஆழத்தையும் நீ கபூல் செய்தருள்வாயா. என்னுடைய மக்களை எல்லாம் சாலினீங்களாக ஆக்கியருள்வாயா. அம்மானியவர்களுக்கு நல்ல கல்வி ஞானத்தையும் உயர்ந்த ஒழுக்கங்களை நீ தந்தருள்வாயா. வயதிற்கு வந்ததற்கு பின்னால் இன்னும் மனமுடிக்கு இல்லாமல் சிரமப்படக்கூடிய ஆண் பெண் குமர்களுக்கு ரஹ்மானே பொருத்தமான ஜோடிகளை நீ ஏற்படுத்தி அருள்வாயா. மனமுடித்ததற்கு பின்னால் இன்னும் மக்கள் பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு சாலியான சந்ததிகளை ரஹ்மானை நீ வழங்கியவருடைய கல்வியை நீ உறுதி செய்தருள்வாயா. ரஹ்மானே எங்களுக்கு எல்லோருக்கும் நீண்ட அடையாளத்தை ஆக்கிய அருள்வாயா. ஆசியத்தை தந்தருள்வாயா. எல்லா நோய்களை எங்களை பாதுகாத்தருள்வாயா. தொழிலை நாங்கள் நேரமாக இமாஜமாக்கோடு தொடர்புடையவர்களாக எங்களை ஆக்கியருள்வாயா. சுண்ணத்துகளை நிறைவேற்றுவதில் எங்களுக்கு இன்பத்தை தருவாயா. எங்களுக்கு நீண்ட அடையாளத்தை தருவாயா. நிறைந்த ரமலான் எங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கும் நசீவை தருவாயா. நோன்பை கொண்டும் விவாதத்தை கொண்டும் அதை கழிக்கும் நசீவை தருவாயா. குர்ஆனோடு எங்களுக்கு அதிகமான தொடர்பை தந்தருள்வாயா. எங்களுக்கு பொருளாதாரத்தில் வளமான நிலையை தந்தருள்வாயா. எங்களுடைய ஜகாத்துகளையும் பதக்காத்துகளையும் வேண்டுதலாம் நிறைவேற்றக்கூடிய நல்லவர்களாக எங்களை ஆக்கியருள்வாயா. ஹஜ்ஜுடைய நசீவை எங்களுக்கு தந்தருள்வாயா. மக்பூலான ஹஜ்ஜுடைய நசீவை தந்தருள்வாயா. உம்ராவுடைய நசீவை தந்தருள்வாயா. மேலான கல்மனிரவு எங்களுடைய கற்களை நிறைந்த நிலையிலே அவர்களுக்கு சலாம் சொல்லும் நசீவை தந்தருள்வாயா. அறிவார்களுக்கு சலாம் சொல்லும் நசீவை தருவாயா. எங்களுடைய நலாலான ஆஜத்தையும் பகுதியை தருவாயா. எங்களுடைய நாட்டிலே ஊரிலே இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ ரஹ்மான் எல்லாவற்றையும் நீ கையானதாக ஆக்கி வழங்கி அருள்வாயா. எங்களுடைய பொருளாதாரத்தில் வளமான ஒரு நிலையை ஏற்படுத்தி அருள்வாயா. எங்களுக்கு வளமான ஈமானை தந்தருள்வாயா. மகத்தை தருவாயா. அவருடைய எல்லா காரியங்களையும் நீ கையானதாக ஆக்கி அருள்வாயா. எங்களுடைய துஆவை நீ கபூல் செய்தருள்வாயா. إنك أنت السميع العليم. وعلينا يا ربنا إنك أنت التواب الرحيم.